பாருங்க 5 புள்ளி 3 1 நேர் புள்ளி. இந்த 4 புள்ளிக்கும் ஒரு கட்டம் போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு. அப்புறம் மெல்லிசா ஒரு இதழ் மாதிரி போட்டுக்கோங்க. ஈஸியான கோலம் தான் இது. உங்களுக்கும் நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கலாம், கற்றுக்கிறவங்களுக்கு தான் இந்த கோலம். இப்போ இது மேலே தாமரைப்பூ இதழ் மாதிரி ஒவ்வொரு லைன்லேயும் இதே போல் 4 பக்கமும் கொடுத்துக்கோங்க. பார்த்தீங்களா? இதில் நாம் குறுக்கு கோடு நிறைய போட்டுக்கிட்டோம்னா அழகான தாமரைப்பூங்க. இப்போ இதில் 2 கோடு கூட போட்டுக்கலாம் நீங்கள். இதே போல் எல்லாத்தையும் அச்சா போட்டுக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் இடுக்கில் நீங்களாவே பாருங்க, ஒரு பூ நம்மளா எல்லாம் போட்டுக்கிறது தாங்க. நாலு பக்கமும் இந்த மாதிரி அருமையான பூக்கோலம் போட்டு அசத்துங்க. அடுத்த கோலத்தில் பார்க்கலாம். மறக்காமல் கோலம் எப்படி இருந்ததுன்னு லைக் போடுங்க.